ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமோ ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 67ல நாம இருக்கோங்க. நாமோ ஸ்கந்தம் 5ல தான் இருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கந்தம் 5ல வந்துட்டு பிரியவரதனுடைய வம்சாவளிகளின் சரித்திரங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சோம். மொத்தம் 26 அத்தியாயங்கள் இருக்குது இந்த ஸ்கந்தம் 5ல அப்படின்னு பார்த்தோம். அதுல 15வது அத்தியாயம் வரைக்கும் வந்து பிரியவரதனின் வம்சாவளிகளுடைய சரித்திரம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அடுத்து உள்ள 10 அத்தியாயங்கள்ல இந்த அண்டத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பரீட்சித் மகாராஜா கேட்க சுகமுனிவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்தோம். நாமுமே வந்து கடந்த ஒரு வார காலமாவே வந்து ரொம்பவே வந்து இந்த அண்டத்தை பத்தி நல்லாவே தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த 14 உலகங்கள் கொண்ட அண்டம் நமது அண்டம். அதுல நாமும் 7வது உலகத்துல இருக்கோம். மேல 6 உலகங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப புண்ணிய உலகங்கள். ரொம்ப அதிக அளவுல புண்ணியம் செய்தவர்களும், பக்தி செய்தவர்களும் மட்டும் தான் வந்துட்டு மேல உள்ள உலகங்கள்லலாம் வந்து இருக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் மேல உள்ள லோகங்கள் ஒண்ண கனெக்ட் பண்றதுக்கு நட்சத்திர மண்டலங்கள் மற்றும் கிரக மண்டலங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அது எப்படி எந்த ஷேப்ல அரேஞ்ச்டு ஆயி இருக்குது? எல்லாம் எப்படி பெர்ஃபெக்ட்டா நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பூலோகத்த பார்த்து ஏன்னா பூலோகத்திலேயே வந்துட்டு நமக்கு 7 தீபங்களும், 9 வருஷங்களும் வந்து இருந்தது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நாம மேல உள்ள உலகத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழ உள்ள உலகம் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றத தான் நம்ம கடைசியா வந்து அனுபவிச்சிருந்தோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள உலகங்கள் வந்துட்டு அசுரர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்றதையும் நாம நல்லாவே பார்த்தோம். அதுவுமே வந்து போகமான ஒரு வாழ்க்கை நிறைந்த ஒரு இடம் தான். எப்படி சொர்க்கலோகம் வந்து சகல போகங்களையும் பெற்று இருக்குதோ, அதப்போல கீழ உள்ள அந்த லோகங்களுமே வந்துட்டு ரொம்பவே ஆ போகங்கள் நிறைந்தது தான். ஆனா, என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அங்க உள்ளவங்கலாம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆஃப் மைண்ட்ல வந்து இருப்பாங்களாம். தங்களுக்கு மரணம் வருமா? அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காதாம். ஆனா, இந்த ஆ அடியில இருக்கிற லோகத்துல இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து எப்போதுமே மரணத்த பார்த்து ரொம்பவே வந்து பயந்துட்டே இருப்பாங்களாம். எந்த நேரம் நமக்கு மரணம் வந்துடுமோ வந்துடுமோ அப்படின்ற அந்த ஒரு அச்சம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குமாம். அதனால தான் முக்காவாசி அசுரர்கள் வந்து தவம் இருக்கிறப்போவே என்ன வரம் வேணும்னு கேட்டா, எனக்கு வந்துட்டு மரணமே ஏற்படாத வரம் தான் வேணும்னு கேட்கிறத நம்ம எத்தனையோ கதைகள்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த கீழ உள்ள லோகத்துல இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாமோ ஆ அழிந்து போகக்கூடிய உடல காட்டிலும், அழியாத ஆத்மாக்கான வழிவகைகள செய்யணும் அப்படின்ற ஞானம் வந்து நம்ம பூலோகத்துல இருக்கிறவங்களுக்கே இருக்கிறப்போ, மேல உள்ளவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இல்லைங்களா? ஆனா, இந்த கீழ் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த நினைவே வந்து இருக்காதாம். என்ன அப்படின்னா, இந்த உடலுக்கு என்ன தேவ? அத மட்டும் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சா போதும். அது அடுத்தவங்கள என்ன செஞ்சாலும் எனக்கு நான் திருப்தியா இருக்கணும். என்னுடைய புலன்கள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் யார கொன்னாலும் பரவால்ல, யாருடைய சொத்துக்கள திருடுனாலும் பரவால்ல, என்ன காரியம் செய்தனாலும் என் புலன்கள நான் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் தான் வந்துட்டு கீழ உலகத்துல உள்ளவங்க வந்து நெனைப்பாங்களாம். பிறர பத்தின நினைவே வந்து இருக்காது. நன்றி விசுவாசம் அப்படின்றது அவங்களுக்கு துளியுமே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான தீமைகளெல்லாம் வந்து கீழ் லோகத்துல இருக்குது. ஆ பிறவிகள்ல உயர்ந்த பிறவின்றது மேல் லோகத்துல பிறந்தா தான் அது வந்து உயர்ந்த பிறவி. கீழ் லோகத்துக்கு போக போக அது வந்து தாழ்ந்த பிறவி அப்படின்னு தான் வந்து கணக்கிடப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த குற்றமெல்லாம் இருக்குது கீழ் லோகத்துல பிறந்தா. மேலும் என்ன அப்டின்னா, பூமியில பிறந்தா பகவான வழிபாடு செய்து மோட்சத்துக்கே போகலாம். மேலுலகத்துல சொர்க்கலோகம் வரைக்கும் இருந்தா, புண்ணியம் தீர்ந்த பிறகாவது அட்லீஸ்ட் மறுபடிக்கும் பாரத வருஷத்துல பிறந்து பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போகலாம். அதுக்கு மேல உள்ளவங்கலாம் வந்துட்டு, பிரளயம் வர வரைக்கும் தவத்திலேயே ஈடுபட்டு காத்திருந்து கிரமமுக்தின்ற பேர்ல மோட்சத்துக்கு போகலாம். ஆனா, இந்த கீழ உள்ளவங்களுக்கு இந்த மோட்சம் அப்படின்றதுக்குரிய வாய்ப்பே வந்து இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே தாங்க செய்த தவறுக்காக தான் வந்துட்டு ஆத்மான்ற ஒண்ண உணர முடியாத
ஒரு தன்மையில பிறவி எடுத்திருக்காங்க. உடல் வேறு, ஆத்மா வேறுன்றத பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த தன்மை இல்லாதவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் மேலும் மேலும் கொடும் பாவங்கள அவங்க செய்றாங்க. அப்போ அவங்களுடைய இந்த கணக்கு முடிஞ்சோனே, அவங்க பிறவி முடிஞ்சது அப்படின்னா, அவங்க நிச்சயமா நரகலோகத்துக்கு போயி மிச்ச தண்டனைய அனுபவிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்படின்றதையும் நாம பார்த்தோம். இதுதான் இந்த கீழ உள்ள லோகங்களினுடைய தன்மை. இது கம்ப்ளீட்டா எல்லா லோகத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு லோகத்துக்கு சில சில எக்செப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாபலி இருக்கிற இடம் அப்படி கிடையாது. அவர் பக்திமானா தான் இருந்தாரு. அங்க பகவான் விஷ்ணுவே காவலா இருக்காரு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இது ஜெனரலான ஒரு விஷயம். ஆனா சில சில அ மாறுதல்கள் அந்தந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? நம்மளுடைய அந்த பால் அண்டம், அண்டம்ன்றது ஒரு முட்டை. அண்டானா ஹிந்தில எக் அப்படின்னு தான். ஹிந்தில அண்டா, இங்கிலீஷ்ல எக், தமிழ்ல முட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ அந்த முட்டை இப்படி இருக்கே, அது எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்கு? சாதாரணமா ஒரு முட்டைய வையுங்களேன். அது உருண்டு தானே ஓடும். ஒரு இடத்துல அதால நிக்க முடியுமா? அதுவும் இந்த பிரபஞ்சத்துல கோடான கோடி அண்டங்கள் வேற இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அண்டம் இன்னொரு அண்டத்துக்கு மேல போய் முட்டிக்காதா? இப்படிலாம் நமக்கு தோணும் இல்லைங்களா? இந்த அண்டம் இங்க, அங்க அசையாம அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு, இத யாராவது தாங்கி பிடிக்கணும் இல்லையா? ஒரு முட்டை இருக்குன்னா, தரையில வச்சோம்னா உருண்டு ஓடும். இதே இது நம்ம கையால, நம்ம விரலால நல்லா அத ஸ்ட்ராங்கா பிடிச்சுட்டோம் அப்படின்னா, அது அப்படியே அப்படியே நிக்கும். ஆடாம, அசையாம இல்லையா? அதப்போல நம்ம கைக்குள் நம்மளோட 5 விரலுக்குள்ள அந்த ஒரு முட்டைய வச்சா இமேஜின் பண்ணி பாருங்க. முட்டை அப்படியே நிக்கும் இல்லையா? அப்ப இந்த அண்டத்த யாராவது ஒருத்தர் இப்படி தாங்கி பிடிக்கணும் இல்லையா? அப்பதான் அது இங்க, அங்க நகலாம இருக்கும். அது உருள ஆரம்பிச்சுச்சுன்னா, அதுக்குள்ள இருக்கிற நம்மளோட கதிலாம் என்ன ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ இத யாரு தாங்கி பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு யாருக்காவது தெரியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். பகவான் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரலாம். ஏன்னா, இந்த பிரபஞ்சத்தையே அவர் தான் படைச்சாரு. ஒருவேள அவர் தான் அடியில இருந்து தாங்குறாரா? அப்படின்னு கூட நமக்கு தோணும். பகவானுடைய அம்சம் தான். ஆனா பகவானா நேரடியா இல்ல. வேற யாரு? அப்படின்றத ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணி பாருங்க. யாரா இருப்பாங்க? எத்தனையோ சிறந்தவர்கள் இருக்காங்க இந்த பூமியில இல்லைங்களா? எத்தனையோ ரிஷிகள் இருக்காங்க. எத்தனையோ பகவானுடைய அவதாரங்களே இருக்காங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யோசிச்சுட்டீங்களா? த சர்ப்ரைசிங் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லங்க. பகவானுக்கு நித்திய கைங்கரியம் செய்றவர். அ பகவானுக்கு அதாவது சேஷம். சேஷம்னா அவருக்கான வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுல முதல்வர் யாரோ, அவர் தான் உலகத்த தாங்கி பிடிக்கிறாரு. ரொம்ப சஸ்பென்ஸ் இல்ல. ஆதி சேஷன் தான். சேஷத்துவம் அப்டின்னாலே என்னன்னா, பகவானுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் அனைத்து நேரங்கள்லயும் செய்து கொண்டே இருக்கிறது. அதுல அவர் தான் முதல். அதான் ஆதி. ஆதினா அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அப்படி பகவானுக்கு கைங்கரியம் செய்தல முதல்வரா இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனுக்கு தான் இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாகவதத்துல காட்டிக் கொடுக்குறாங்க. இந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த 1000 தலைகள்ல இந்த நம்மளுடைய அண்டத்த அந்த தல மேல வச்சு அத ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிச்சிட்டு இருக்காராம். அச்சோடா! இந்த அண்டம் எவ்ளோ பெருசு. இது போய் ஆதிசேஷன் தலையில இருக்கா? பாவமே அவரு. எவ்ளோ கஷ்டப்படுவாரு இதோட பாரம் தாங்காம. அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லைங்களாங்க. ஆதிசேஷனுடைய தலையில இவ்ளோ பெரிய அண்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு சின்ன கடுக வைத்ததைப் போலத்தான் இருக்குமாம். ஒரு பெரிய இதுக்கு மேல ஒரு சின்ன கடுகு இருந்தா என்ன வெயிட் இருக்குமோ அதுதானாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் ஆதிசேஷன். ஏன்னா, இந்த அண்டத்தினுடைய இயக்கம் அத்தனையும் பகவானினுடைய விருப்பத்துல நடக்குது. அப்போ அவர் விருப்பத்த நிறைவேற்றுவதே ஆதிசேஷனின் முதல் கடமை அப்படின்றதுனால, அவர் தான் இந்த அண்டத்த தாங்கிட்டு இருக்காராம். ஆதிசேஷன பத்தி ரொம்பவே பெருமையா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாருமே முக்குணங்களினுடைய கலவைகள்ல இருப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம்னு. ஆனா, பகவான் ஒருத்தரே சுத்த சாத்வீகன் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இந்த ஆதிசேஷனுமே தூய்மையான சாத்வீகமே வடிவானவர் தானா. தன்னை பகவானுக்காகவே அர்ப்பணித்தவர். இவர்தான்
பெருமாள் என்னெல்லாம் அவதாரம் செய்றாரோ, இவரும் கூடவே வந்து பிறக்கிறத வழக்கமாவே வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பகவான் ராமனா அவதரிச்சா, இவர் லக்ஷ்மணனா பிறப்பாரு. பகவான் கண்ணனா அவதரிச்சா, இவர் வந்துட்டு பலராமனா பிறந்து அவருக்கு உதவி செய்வாரு. அப்படி இவர பகவான கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர் தான் வந்து இந்த ஆதிசேஷன் வந்துட்டு. ஸோ அப்போ ஆ ஒரு பெரிய யானை மேல ஒரு சின்ன கடுகு இருந்தா எப்படி இருக்குமோ, அத போல தான் இந்த ஆதிசேஷன் மேல நம்மளுடைய அண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆ இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டு போயிடுச்சுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள லோகத்த பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பாதாள லோகத்துல லைட்டே கிடையாதாங்க. அதாவது பூமிக்கு கீழ உள்ள உலகங்கள் 7 இருக்குது இல்லையா? இதுல வந்து வெளிச்சமே கிடையாதாம். சூரிய வெளிச்சம் உள்ள வரவே வராதாம். பூமியில இருந்து தான் சூரியனுடைய வெளிச்சமே ஆரம்பிக்குது. மேல உலகங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது. அப்போ ஒளி உலகங்கள்னு சொல்லக்கூடியதே பூமியில இருந்து ஆரம்பிக்கிறது தான். கீழ உள்ளது எல்லாமே வந்து இருள் உலகங்கள் தானாம். லைட்டே இல்லன்னா எப்படிப்பா அவங்க பார்ப்பாங்க? அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா? அதுக்கு தான் என்ன அப்படின்னா, கீழ வந்து நாகலோகம்லாம் இருக்கு இல்லைங்களா? சில பாம்புகள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நாகங்களுடைய தலையில இருக்கிற ரத்தின ஒளி தான் வந்துட்டு, கீழ உள்ள 7 உலகங்களுக்கும் வந்துட்டு, அ ஒளிய வந்து கொடுக்குதாம். அந்த ஒளியில தான் வந்துட்டு அந்த 7 உலகமுமே வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்படின்றது ஒரு அடிஷனலான தகவல் வந்து இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த அண்டத்த ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கிறாரா? எவ்ளோ நாள் தாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவினுடைய ஆயுள் முடியிற வரைக்கும். பிரம்மாவினுடைய ஆயுள் முடிஞ்சது அப்படின்னா, மகா பிரளயம் வந்து ஏற்படும். அப்போ இந்த எல்லா பொருளையும் பகவான் திருப்பி தன்கிட்டயே எடுத்துக்குவாரு. ஏன்னா, அவர் உடம்புல இருந்து தானே வந்ததுன்னு நாம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ திருப்பி என்ன செய்வாரு? தன்னகிட்டயே வந்து எடுத்துக்குவாரு. அப்போ இந்த ஆதிசேஷன் அதுக்கு உதவி செய்வாராம். அவருடைய புருவங்களுக்கு இடையில இருந்துட்டு சங்கர்ஷண ருத்ரன் அப்படின்ற பேர்ல 11 ருத்ரர்கள் வந்து தோன்றுவாங்களாம். இந்த 11 ருத்ரர்கள் தான் வந்துட்டு இந்த அண்டத்த ஒவ்வொரு உலகமா அழிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி அழிய ஆரம்பிக்கும் பார்த்தா, கீழ இருந்து தான் அழிய ஆரம்பிக்கும். முதல்ல பாதாள லோகம். அப்படியே வந்து அந்த அதல, விதல, சுதல, தலாதல, ரசாதல, மகாதல, பாதாளன்னு கீழ உலகங்கள்லாம் அழிஞ்சு, அதுக்கப்புறம் பூலோகம், அதுக்கப்புறம் மேல அப்படியே ஒண்ணொன்னா போய் கடைசி மேல இருக்கிற சத்தியலோகம் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த ருத்ரர்கள் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து அழிப்பாங்க. அழிச்சு முடிச்சுட்டா அண்டமே இல்லாம போயிடும் இல்லையா? எல்லாமே முடிஞ்சுச்சு. ஒண்ணுமில்ல. ஆனா, இத அழிச்ச ருத்ரர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன நிலை வரும்? அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? இதுக்கு தான் ஒரு கமர்ஷியலா ஒரு உதாரணம் வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிளேட். அந்த பிளேட்ல கர்ட் ரைஸ் வந்து வச்சிருக்கோம். அத தொட்டு சாப்பிடுறதுக்காக என்ன செய்றோம் அப்டின்னா, ஊறுகாய் வந்து இருக்கு இல்லைங்களா? தயிர் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ஊறுகாய். ஸோ, அப்போ என்ன செய்வோம் அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு வாய் சாதமா சாப்பிடுறப்போ, அந்த ஊறுகாய தொட்டு தொட்டு சாப்பிடுறது வழக்கம். சரியா? கடைசி சாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி அந்த ஊறுகாய் துண்டு மட்டும் இருக்கு. அப்ப என்ன செய்வோம் அப்டின்னு பார்த்தா, அந்த ஊறுகாய் துண்டையும் எடுத்து அப்படியே நம்ம வாயில போட்டு விழுங்கிடுவோம் இல்லையா? இப்ப சாதம் உள்ள போறதுக்கு காரணமா இருந்தது அந்த ஊறுகாய் துண்டு. ஆனா கடைசியில அந்த ஊறுகாய் துண்டும் வாய்க்குள்ள போயாச்சு. இத போல தான் பிரம்மம் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த அண்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் இந்த மாரி ருத்ரகல்ல வந்து உருவாக்குறாரு. அப்ப ருத்ரர்கள் அவங்க கடமையெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க பெர்ஃபெக்ட்டா. எல்லாத்தையும் அழிச்சு முடிச்ச பிறகு, பிரம்மம் வந்து இந்த ருத்ரனையும் சேர்த்து தன் வயித்துக்குள்ள எடுத்து வச்சுக்குமாம். அதாவது பகவான் வந்து அந்த ருத்ரனையும் தனக்குள்ள எடுத்துக்குவாராம். ஸோ அப்படி இது எல்லாம் வந்து பகவான் ஸ்ரீஹரி கிட்டயே வந்து திருப்பி வந்து போயிடுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு மயில் தன் தோகைய அழகா விரிக்கும். அதுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் விரிக்கும். நாம போய் தோகைய விரிச்சு ஆடி இப்போ அப்படின்னு சொன்னாலாம் ஆடாது இல்லையா? அதுக்கா தோணணும் அந்த தோகைய விரிக்கணும்னு.
அப்ப என்ன செய்யும்? அழகா தோகைய விரிக்கும். அதுக்கு போதும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா என்ன செய்யும்? உடனே அந்த ரெக்கைய மடிச்சு அப்படியே தன் உடம்புக்குள்ள வச்சுக்கும் இல்லையா? அதப்போல தான் பகவானும். இந்த அண்டம் எல்லாமே, பிரபஞ்சமே அவர் திருமேனியில தான் இருக்கு. அவர் விருப்பப்பட்டாரு அப்படின்னா, இதுகெல்லாம் அப்படியே உயிர் பெற்று இத்தன லோகமா மாறி இப்படி செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். அவருக்கு போதும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா, திருப்பி எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அத்தனையும் ஒரு உருண்டையா மாறி, மறுபடிக்கும் மூல பிரகிருதி ஆகி, அவர்கிட்டயே திருப்பி போய் சேர்ந்துடும். இதுக்கு அவரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சு தான் நெனச்ச மணிக்கெல்லாம் அவர் செய்றதில்ல. அதுக்கும் காலகட்டம் எல்லாம் வகுத்து வச்சிருக்காரு. பெர்ஃபெக்ட்டா ரூல்ஸ் புக் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த ரூல்ஸ் புக் படி அவரே ஃபாலோ பண்றாரு. அவர் படைச்ச நாமும் அதத்தான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிருக்கிறாரு. அப்பதான் நாம அவர் திருவடிய போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, அழகா இந்த பிரபஞ்சத்த சூப்பரா இயக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? செம்ம கத. என்னதான் ராஜாக்கள் கத கேட்டாலும், இது இந்த அண்டத்துக்கே ராஜாவான தேவாதி தேவனான அவனுடைய அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தது ரொம்பவே ஆனந்தமா இருந்தது. ஆனா இந்த ஆனந்தம் இந்த 15வது அத்தியாயத்துல ஆனந்தமா முடியலங்க. கடைசி வியாசர் ஒரு பெரிய ட்விஸ்ட்ட வச்சு நல்லா பயமுறுத்தி விட்டுருக்கிறாரு. எத சொல்லி பயமுறுத்துறாருன்னு யோசிச்சுட்டே இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.